உனக்கு லீவ் விட்டதற்கு உன் அப்பா ஏன்டா இவ்வளவு குஷியாக இருக்காரு? வீட்டில் பாடம் எழுத வேண்டாம். இனிமேல் அப்பாவை அடித்தாலும் திட்டினாலும் என்ன போலீஸ் பிடிச்சி கொடுத்துடுவியா? ஏன்டா வாயில்லா ஜீவன் அதுக்கிறத தட்டி கேட்கணும்னு எங்கள் சார் சொல்லியிருக்காங்க. புரியாத புதிராக இருக்குன்னு சொல்கிறியே, எதேடா என்னை பார்த்து பரிசு எழுதிய நீ பாஸ் ஆகிட்ட, நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு. அதான் உங்கள் வாத்தியார் எனக்கு எதுக்கு சீட் பெல்ட்டு போட்டு சேரில் உட்காந்துருக்கா? தூக்கத்தில் கீழே விழுந்துடாமல் இருக்கதா? எதுக்குடா வீட்டு படத்தை நோட்டில் எழுதாமல் ஸ்லேட்டில் எழுதியிருக்கு இருக்க? எப்பாவும் மறக்கக்கூடாது நீங்கள் தானே சொன்னீங்க. பழையது எப்பாவும் மறக்கக்கூடாது நீங்கள் தானே சொன்னீங்க. தலையுண்டு உயிர் வாழும் சேவல் ஆத்திருந்த தவளையுண்டு போராட்டம். ஆனால் தக்காளி சூப் மணத்தக்காளி கீரை அரைக்கட்டு, தேங்காய் பால் 1 கப்பு, சின்ன வெங்காயம் 5, பூண்டு 3 பல், எண்ணெய், மிளகு தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. சுத்தம் செய்த கீரை, சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டை பொடியாக கொள்ளவும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு கீரையை வதக்கி 2 கப்பு தண்ணீர் உப்பு சேர்த்து 1 விசில் வரை வேக வைக்கவும். சாட்டில் மிளகுத்தூள் தேங்காய் பாலை சேர்த்து பரிமாறவும். ஆனால் தக்காளி சூப்பு வயிற்று புண்ணுக்கு நல்லது. குழந்தைகள் முதல் வரை அனைவரின் உடல் நலத்துக்கு உகந்தது.